சமீப காலத்தில் ஒரு 3-4 போதகர்கள் மரத்தடியில் ஒன்று கூடியிருந்தார்கள். ஒரு நாள் இங்கே வந்தேன் நான். இப்போ வரும்பொழுது இவங்க பார்த்தா நம்ம கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த மாதிரி இல்லையே. போயிட்டு நின்று அவங்களோடு பேசினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இங்கே வந்து ஜெபிப்போம். அவருக்கு தெரியாது நான் ஒரு ப்ரீஸ்ட்டுன்னு தெரியாது. அவங்க வந்திருக்க மக்களில் ஒருவர் நினச்சிருப்பாங்க பகல் டைமில் வந்தப்போ. நாங்கள் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த இடத்துக்கு வருகிறோம், இந்த இடத்துல ஜெபிக்கிறோம். ஏன் இந்த இடத்துல ஜெபிக்கிறோம் அப்படின்னா, நாங்கள் இந்த இடத்துல இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கரங்களுக்கு தட்டி ஆண்டவருக்கு நம் நன்றியை சொல்வோம். உண்மையான இறை பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறனால தான் நம்ம இத்தனை பேர் வந்து ஒன்று கூடி வருகிறோம். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, ஒரு சிறு கதையோடு இந்த நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனைக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஒரு தாய் கணவனை இழந்தவர், ஒரே மகன். அந்த ஒரே மகனை விடுதியில் படிக்க வைக்கிறாங்க. ஒரு நாள் அந்த விடுதியிலிருந்து அந்த மகன் காணாமல் போய் விடுகிறார். அந்த விடுதியில் இருக்கிறவங்க அவருக்கு தொடர்பு கொண்டு சொல்கிறார்கள், உங்கள் மகன் காணாமல் போய்விட்டான். மனசு உடைந்து போகிறார்கள். இந்த தாய் உள்ளம் பரிதவித்து போகிறது. ஏன்னா கணவனை இழந்திருக்கிறாங்க, ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறான். அவனோட மகனை வைத்து தான் வாழ்க்கையினுடைய அர்த்தமே இருக்கிறது. அந்த மகன் இல்லைன்னா வாழ்வு அர்த்தம் இல்லை அப்படின்னு அவங்க தாய் உணர்ந்திருக்கிறனால இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முயற்சி செய்கிறார்கள் மகனை கண்டுபிடிக்க. ஆனால் அந்த மகனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அழுது புலம்பி ஒரு நாள் அந்த தாய், கடவுள் நம்பிக்கை இருக்கிற நாள், ஒரு நாள் என் மகன் வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் சாப்பிடும்போது மகன் நினைவு வரனால மகனை நினைவாக என்ன பண்ணுறாங்க, தான் சாப்பிடும்போது கொஞ்சம் உணவை வீட்டுக்கு வெளியில் வைக்கிறாங்க. அப்போது அந்த சைடு யாராவது பசியோடு வந்தால் யாராவது சாப்பிடலாம் அப்படின்னு வைக்கிறாங்க. அதில் ஒரு கூன் விழுந்த வயதானவர் அந்த உணவை அடிக்கடி உண்பவராக இருக்கிறார். ஸோ ஒவ்வொரு முறையும் அந்த உணவை எடுத்துகிட்டு போகும்போது ஏதோ ஒன்று புலம்பிக்கிட்டே போவார். இந்த தாய் அந்த புலம்பலை கேட்குறாங்க, என்னன்னா இவர் சொல்கிறாரு. ஒரு நாள் அந்த கூன் விழுந்த பெரியவர் சொல்கிற வார்த்தையை இந்த தாய் காதில் விழுகிறது. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அந்த கூன் விழுந்த பெரியவர், நீ தீமை செய்தால் தீமை உன்னோடு இருக்கும், நன்மை செய்தால் நன்மை உனக்கு வந்து சேரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவருக்கு ஒரே வருத்தம் இந்த அம்மாக்கு. ஏன்னா இவங்க நல்லதானே நினைச்சாங்க, நல்லதானே செய்கிறாங்க. அப்போ என்ன சொல்லணும், பாராட்டணும். தாயே புண்ணியவதியே, நல்லா உணவு கொடுத்தீங்க, நம்ம அதான் எதிர்பார்ப்போம். நம்ம தான தர்மம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை உயர்வாக பேசணும், இன்னும் அதிகமாக பேசணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா? அப்போது இந்த தாய்க்கு கொஞ்சம் வருத்தம் வருகிறது. என்ன தீமை என்று சொல்கிறார், நான் நல்லதானே செய்கிறேன், அந்த வார்த்தை அப்படி சொல்வார். அதனால் கொஞ்சம் வெறுப்பு இந்த தாய்க்கு வருகிறது. ஒரு நாள் அவன் நினைக்கிறாங்க, இந்த கிழவன் எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்கிறான், இந்த மனுஷன் வாழ்ந்தாலும் ஒன்று தான் இறந்தாலும் ஒன்று தான் சொல்லிட்டு கோபத்தில் சாப்பாட்டில் விஷத்தை கலக்கி எடுத்துன்னு போய் வச்சிடுறாங்க. விஷத்தை வச்சுட்டு வந்துட்டு இவங்க வந்துடுறாங்க. அப்புறம் என்னன்னு தெரியல, ஆண்டவரை ஜெபிக்கணும்னு தோணுது, ஜெபிக்கிறாங்க. அப்போ மனசு உறுத்துது, நீ செஞ்சது தப்பு. ஜெபிக்கிறாங்க இல்லையா? ஜெபிக்கும் பொழுது நீ எப்படி வந்து இந்த உணவை கொடுப்ப, அது விஷம் கலந்த உணவாச்சே, அந்த பெரியவர் இறந்து விட்டா என்ன ஆகுது அப்படின்னு ஏதோ ஒரு உள்ளத்தில் குற்ற உணர்வு வரனால கடகடன்னு பார்க்குறாங்க. யாரும் நல்ல வேலை அந்த உணவு எடுக்கல. அப்புறம் இந்த உணவை எடுத்துகிட்டு வந்து கீழே கொட்டிட்டு அப்புறமா நல்ல உணவை எடுத்துன்னு போய் வைக்கிறாங்க. அந்த கூன் விழுந்த கணவன் அந்த பெரியவர் வருகிறார். வந்து சொல்கிறார், நீ தீமை செய்தால் தீமை உன்னிடம் தங்கும், நன்மை செய்தால் நன்மை உன்னிடத்தில் திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. இந்த தாய் சென்று அந்த வீட்டு கதவை திறக்கிறாங்க. வீட்டு கதவை திறந்தா காணாமல் போன பையன் திரும்பி வந்துட்டான். இதுக்கு முன்னாடி கதை முடியலையே, இருங்க, முக்கியமான சுவாரஸ்யம் அங்கே தான் இருக்கு. இந்த மகன் வந்தப்ப ரொம்ப சோர்வா இருக்கிறான், தளர்ச்சி அடைந்து விழுந்து விடுகிறான். உடனே இந்த தாய், ஐயோ என்னாச்சுன்னு தெரியல, ஓடி போய் குடிக்க தண்ணி எடுத்து கொடுத்து தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி குடிச்சு முடிச்ச பிறகு மகன் சொல்றான், அம்மா நான் எங்கே போனேன் ஏது போனேன் எனக்கு தெரியல, எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு வரும்பொழுது நான் மயக்கடிச்சு விழுந்துட்டேன். ஒரு பெரியவர் அந்த பக்கம் வந்தவர் எனக்கு கொஞ்சம் உணவு கொடுத்தார். அங்கே இருக்க தண்ணீரை தெளித்து உணவு கொடுத்தார். அந்த உணவு கொடுத்துட்டு அவர் சொன்னார், இந்த உணவு என்னை விட இப்போ உனக்கு தான் பலன் தேவை, அதனால் அந்த உணவு உனக்கு தான் தேவைன்னு சொல்லிட்டு அந்த உணவை எனக்கு கொடுத்தாரு. அந்த உணவு சாப்பிட்ட பிறகு தான் கொஞ்சமாவது எனக்கு பலம் கிடைச்சது, அதனால் தட்டு தடுமாறி வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். உடனே அம்மா கேட்டாங்க, அந்த பெரியவர் எப்படி பறந்தார்?
கூனு விழுந்திருந்தாரு. இப்ப கை தட்டலாம். எப்ப கை தட்டணுமோ அப்ப கை தட்ட மாட்டலாமா? Praise the Lord. Hallelujah. Whatever evil you do remains with you. நீ எந்த தீமை செய்தாலும் அந்த தீமை உன்னிடத்தில் இருக்கிறது. நீ எந்த நன்மை செய்தாலும் அது உன்னிடத்தில் திரும்பி வருகிறது. புதிய வருடத்தை தொடங்கி இருக்கிறோம், உற்சாகத்தோடு தொடங்கி இருக்கிறோம், வாழ்த்துக்களோடு தொடங்கி இருக்கிறோம். நல்லது நடக்கும் என்று தொடங்கி இருக்கிறன்னா நல்ல சிந்தனையோடு இந்த பயணத்தை, புதிய ஆண்டு பயணத்தை தொடங்குவோம். உன்னுடைய சிந்தனைகள் நன்மையாக இருந்தால் உன்னுடைய வாழ்வு நலமாக இருக்கும். நல்ல சிந்தனைகளோடு பயணிப்போம், நல்ல வார்த்தைகளை பேசுவோம், நல்ல வாழ்க்கையை வாழ்வோம். இறைசில் பிரியமுள்ளவர்களே, இந்த சிந்தனையோடு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனை உரோமையர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை. உரோமையர் புத்தகம், பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. தெளிவாக சொல்லப்படுகிறது, கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, பலி பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் வாசிக்கும்போது பலிகளை பற்றி வாசிக்கிறோம். பல பலிகள் இருக்கிறது. பல பலிகளை நமக்கு லேவியர் புத்தகத்தில் வாசிக்கும் போது குறிப்பாக 1ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் வரை பல பலிகளை பற்றி சொல்லப்படுகிறது. அப்போ என்னென்ன பலிகள் எல்லாம் இருக்கிறது, கடவுளுக்கு என்னென்ன பலிகளை கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக கடவுளுக்கு பழைய ஏற்பாட்டு பின்னணியில பார்க்கும்போது இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு எரிபலிகளை செலுத்தியிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது எரிபலி என்ன, பர்ன்ட் ஆஃபரிங் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எரிபலி அப்படின்னா ஒரு உயிரினத்தை, ஒரு உயிரை அப்படியே பலிப்படத்தில் வச்சுட்டு அதை எரிப்பது, எரித்து ஆண்டவருக்கு பலியாக செலுத்துவது. தொடக்க நூல் 8ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தையில் நோவா இந்த எரிபலிகளை செலுத்துகிறார். 40 நாட்கள் வெள்ளப்பெருக்கு, அதன் பிறகு வெள்ளம் வடிகிறது, வாழ்க்கை தொடங்குகிறது. வாழ்க்கை தொடங்கும் போது நோவா இந்த எரிபலியை செலுத்தினார் என்று தொடக்க நூல் 8ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. வாசிங்க. அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள், தக்க பறவைகள் இருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார். நன்றியின் அடையாளமாக எரிபலியாக கடவுளுக்கு பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஒரு பலிபீடத்தை எழுப்பி அந்த பலிபீடத்தில் அவர் தக்க விலங்குகளை, பறவைகளை அவர் பலியாக செலுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. லேவியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 இறைவார்த்தைகளை வாசிக்கும் போது அந்த எரிபலிகளை பற்றி சொல்லப்படுகிறது. எப்படி இந்த எரிபலிகள் இருக்கிறது இஸ்ராயல் மக்களோடு, வாசிங்க. நீ பேசி அவர்களுக்கு சொல்ல வேண்டியது, உங்களில் ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சை செலுத்த வந்தால் மாட்டு மந்தையில் இருந்தோ ஆட்டு மந்தையில் இருந்தோ கால்நடையை ஒப்பு கொடுப்பார். அவரது நேர்ச்சை எரிபலி எனில் மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட பழுதற்ற ஒரு காளையை அவர் படைக்க வேண்டும். ஆண்டவர் திருமுன் ஏற்புடையதாகுமாறு அதை சந்திப்பு கூடார நுழைவாளில் அவர் படைக்கட்டும். இது கடவுளுக்கு உகந்த பலி. 9வது இறைவார்த்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இது கடவுளுக்கு உகந்த பலியாக மாறுகிறது. இதை தொடக்க நூல்ல 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது காயின் ஆபேல் காணிக்கையில தகுந்தவற்றை யாரு கொடுக்கிறார்? கடவுளுக்கு ஆபேல் கொடுக்கிறார். ஆண்டவர் யாருடைய காணிக்கை உற்று நோக்குகிறார்? ஆபேலின் காணிக்கை உற்று நோக்குகிறார். தகுந்த காணிக்கையை அவர் கொடுக்கிறார். அந்த உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம்? முழு உள்ளத்தோடு. காயினுக்கும் ஆபேலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, காயின் முழு மனதோடு கடவுளுக்கு பலியை செலுத்தவில்லை. ஆனால் ஆபேல் முழு உள்ளத்தோடு, முழு எண்ணத்தோடு ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ 9ஆம் வசனம் பாருங்க, தெளிவாக சொல்றாங்க.
அதன் குடலையும் கால்களையும் தண்ணீரில் கழுவி அவை எல்லாவற்றையும் குருக்கள் பலிபீடத்தின் எரித்து விடுவர். குரு பலிபீடத்தில் எரித்து அதை பலியாக செலுத்துவார். இது எப்படிப்பட்டது? நெருப்பலான இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலியாகும். அப்ப கடவுளுக்கு உகந்த பலியாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது இஸ்ராயல் மக்கள் எரிபலிகளை செலுத்தினார்கள். அந்த எரிபலி கடவுளுக்கு உகந்த பலியாக இருந்தது, மகிழ்வை தரக்கூடியதாக இருந்தது, மகிழ்ச்சியை தரக்கூடியதாக. கடவுள் அந்த பலியை ஏற்றுக்கொண்டார். அப்ப எரிபலிகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதை சங்கீதம் திருப்பாடல் 51 19வது இறைவார்த்தையில் முடிக்கும் பொழுது தாவீதுடைய பாடல் இறுதி வார்த்தை 19வது இறைவார்த்தை அதில் வாசிக்கும் பொழுது அழகாக அதில் சொல்லப்படுகிறது. வாசிங்க. முழு எரிபலியினும் முறையான பலியில் விரும்புவீர், மேலும் இளங்காளைகள் உம்ம பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். அப்போ இந்த பலி செலுத்துவது அந்த இஸ்ராயல் மக்களிடத்தில் வழக்கமாக இருந்த ஒரு செயலாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்போ எரிபலிகள், இதுதான் எரிபலி. அடுத்ததாக பார்க்கும்போது தானியல் பலிகள், அதனால் தானிய பலிகள் அப்படின்னு பார்க்கும்போது லேவியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை. லேவியர் புத்தகத்தில் அந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா, அந்த 2ஆம் அதிகாரோட தலைப்பை பார்த்தீங்கன்னா தானிய படைகள். அது தானியங்களை படைப்பாங்க. இதில் என்ன முக்கியமாக பயன்படுத்துவாங்கன்னா மாவு பயன்படுத்துவாங்க, எண்ணெயை பயன்படுத்துவாங்க, அப்புறம் தூபம். இது மூணுத்தையும் சேர்த்து இந்த பலிபீடத்தில் தெளிப்பார்கள். வாசிங்க 2ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை. குருக்களிடம் கொண்டு வருவார். குரு அந்த எண்ணெய் சாம்பிராணி கலந்த அந்த மாவில் கை நிறைய எடுப்பார். நினைவு படையலாக அதை குரு பலிபீடத்தின் மேல் எரிப்பார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலியாகும். பாருங்க, இதில் என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த பலியில மாவு, எண்ணெய், தூபம் இதை பலிபீடத்தில் எரித்து அதை பலியாக ஒப்பு கொடுக்கிற வழக்கம் இருந்திருக்கிறது. லேவியர் புத்தகத்திலேயே 6ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையில் இதே அந்த தானிய படையை பற்றி சொல்லப்படுகிறது. 6ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை வாசிங்க. உணவு படைகளின் மிருதுவான மாவிலும் அந்த எண்ணெயிலும் உணவு படையின் மீதுள்ள எல்லா சாம்பிராணியிலும் ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து அதை நினைவு படையலாக பலிபீடத்திலும் எரிப்பர். இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நினைவு பலியாகும். பாருங்க, கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிற பலிகள், எரிபலிகள், அந்த ஒரு உயிரினத்தை, ஒரு உயிரை நிறைவா பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து எரித்து ஒப்பு கொடுத்தார். இங்க அடுத்ததாக தானிய படைகள், அதை பார்க்கும்போது மாவு, எண்ணெய், அதோடு தூபம் இதை எரித்து அதை பலியாக செலுத்தினார்கள். அப்ப தானிய படைகள். அடுத்ததாக கடவுளுக்கும் மனிதருக்கும் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள சமாதான பலி, நல்லுறவு பலியை ஏற்படுத்தினார்கள். 3ஆம் லேவியர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இந்த நல்லுறவு பலியை பற்றி சொல்லப்படுகிறது. 3ஆம் அதிகாரம் வாசிங்க. 1வது இறைவார்த்தை. ஒருவர் நேர்ச்சை நல்லுறவு பலியாக இருந்தால் அது அவரது மாட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்தப்படும். காளையாகவோ பசுவாகவோ இருந்தால் அவர் பழுதற்ற ஒன்றை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருவார். பிரியமுள்ளவர்களே, எந்த பலியாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட பலியாக இருக்க வேண்டும்? அது எப்படிப்பட்ட நேர்ச்சி பலி இல்லை. எப்படி ஒரு பலியை கடவுளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உடஞ்ச போனது, ஒன்றுத்துக்கும் பயனில்லாது, பழுதற்ற, தூய, முழுமையான. நீங்கள் கொடுக்குற பலி அது முழு மனதோடு கொடுக்கணும். கொடுக்கிற அந்த பலி கூட நிறைவானதாக இருக்கணும், பழுதற்றதாக இருக்கணும், குறையில்லாத இருக்கணும். கடவுளுக்கு கொடுப்பது சிறந்ததை தான் கடவுளுக்கு பலியாக கொடுக்க வேண்டும். அது தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள நல்லுறவு பலிகளை ஏற்படுத்தினார்கள். 1 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையில் இந்த நல்லுறவு பலிகளை பற்றி சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை வாசிங்க. மக்கள் அனைவரும் எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நல்லா இருக்கும். 11, 15
மக்கள் அனைவரும் கில்காலுக்கு சென்று அங்கே ஆண்டவர் திருமுன் சவுலை அரசராக்கி நல்லுறவு பலிகளை செலுத்தினார்கள். சவுலும் இஸ்ராயலும் பெருமகிழ்ச்சி அடைந்தார். நல்லுறவு பலி, கடவுளிடத்தில் ஜெபித்தார்கள். அவர்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று. இந்த அரசனை திருப்பழிவு செய்த பிறகு அவர்கள் நல்லுறவு பலிகளை கடவுளுக்கு படைத்தார்கள். சமாதான பலி, நல்லுறவு பலி என்று இந்த பலியை அழைக்கிறார்கள். அடுத்ததாக என்ன பலி என்றால் பாவ பலி. இந்த பாவ பலி என்பது அறியாமல் செய்த பாவங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுப்பது. லேவியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வார்த்தையில வாசிக்கும் போது அந்த பாவ பலியை பற்றி பேசுகிறார்கள். ஆண்டவர் மோசேக்கு கூறியது, இஸ்ராயல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியது, ஒருவர் அறியாமையினால் ஆண்டவரின் கட்டளைகள் ஒன்றை ஏனும் மீறி பாவம் செய்தால் அவர் செய்ய வேண்டியது. அப்போ அவர் பாவம் செய்தார் அறியாமையினால், கடவுளுடைய கட்டளைகளை மீறி, அறியாமையினால், தெரிந்தல்ல, தெரியாமல் செஞ்சிட்டோம். சில நம்ம சொல்லுவோம் இல்லையா, தெரியாமல் செஞ்சிட்டோம், மன்னிச்சு விடுவோம் அப்படின்னு. ஒருவேளை நம்ம தெரியாமல் செய்தாலும் கூட அந்த தெரியாமல் செய்த பாவத்திற்காக பாவ பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது. 4ஆம் அதிகாரம் 35வது வார்த்தை வாசிங்க. லேவியர் புத்தகம் 4:35. கொழுப்பு முழுவதையும் நல்லொரு பலிக்கிடாயின் கொழுப்பை எடுப்பது போன்று எடுத்து எரிபலித்தின் மேல் ஆண்டவருக்கென நெருப்பு பலி போல் எரித்து விடுவார். இவ்வாறாக அந்த மனிதர் செய்த பாவத்திற்கு குரு பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். பாருங்க, அறியாமல் செய்து விட்டார்கள். இருந்தாலும் இந்த உயிரினங்கள்ல, இந்த விலங்குகள்ல இருந்து ஒரு சில உறுப்புகளை எடுத்து, கொழுப்பு அப்புறம் அதில் எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கடவுளுக்கு பலியாக செலுத்துவார்கள். இது பாவத்தை அறியாமல் செய்தனால அந்த பலி செலுத்துவது. நம்ம தெரிந்த அந்த பாவத்தை செய்தால் அதற்கு குற்ற பலி. இது பாவபலி. பாவபலி அறியாமல் செய்வதால் நாம் கடவுளுக்கு கொடுப்பது, அது பாவபலி. நாம் அந்த குற்றம், தவறு, பாவம் என்று தெரிந்து செய்யும் பொழுது நாம் அதற்கு ஈடாக கொடுப்பது தான் குற்றபலி. லேவியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17-18 வார்த்தைகள். ஆண்டவரின் கட்டளையின்படி செய்யக்கூடாதென்று விளக்கப்பட்ட ஒன்றை ஒருவர் செய்து பாவத்திற்கு உள்ளானால். பாருங்க, கடவுள் கொடுத்த கட்டளை. இப்போ சீனாய் மலையில மோசேவுக்கு 10 கட்டளை கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த 10 கட்டளைகளை நாம கடைபிடிப்பதில் கண்ணும் கருத்துமா இருக்கிறோம். அந்த 10 கட்டளைகளை நாம மீறும் போது அது நமக்கு தெரியும். குற்ற உணர்வு நமக்கு இருக்கிறது. இது பாவம் என்று தெரிகிறது. தெரிந்தும் நாம் பாவம் செய்கிறோம். அப்போ தெரிந்தும் கடவுளுடைய கட்டளைகளை மீறுகிறோம், அறிந்தும் கடவுளின் கட்டளைகளை நாம் மீறுகிறோம். அப்படி என்றால் அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? அவர் அறியாமல் செய்தாலும் கூட, தெரிந்தும் செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் கூட அவர் குற்றவாளியே. அத்தீச்செயலுக்கு அவரே பொறுப்பாவார். அப்ப அது நான் தான் பொறுப்பு. என்னுடைய பாவத்திற்கு, நான் செய்த குற்றத்திற்கு மற்றவர் பொறுப்பாக முடியாது. நம்ம சில வேளைகளில் நம்முடைய பாவத்திற்கு மற்றவர்களை குறை கூறுகிறோம், மற்றவர் மீது பழிய போடுகிறோம். அது இவ்வாறு அந்த ஏவாள் அந்த குற்றத்தை பாம்பி மீது போட்டார். அதாவது ஆதாம் கிட்ட கேட்கும்போது ஆதாம் அந்த குற்றத்தை ஏவாள் மேலே போடுகிறார். ஏவாள் கேட்கும்போது ஏவாள் அதை அந்த பாம்பு மீது போடுகிறார். அப்போ நம்ம பாவம் செய்யறோம், அது தெரியும். உனக்கு எங்க போச்சு புத்தி? நம்ம கேட்போம் இல்லையா, உனக்கு எங்க போச்சு? நம்ம பிள்ளைகள் தவறு செய்யும் போது நம்ம கேட்போம், அவன் தாம்மா செஞ்சான் அப்படின்னு சொல்லும் போது 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த 2 பிள்ளைகளும் உங்ககிட்ட தான் வருவாங்க. எதுக்கு வருவாங்க? ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. அவன் இது செஞ்சான், அது செஞ்சான். அப்ப நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவீங்களா? நீ என்ன செய்த? அவன் தான் செய்தான். அப்போ நீங்க விசாரிப்பீங்க, அந்த வழக்கை விசாரிப்பீங்க. அப்போ நீ செஞ்சுதான் தப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உனக்கு எங்க போச்சு புத்தின்னு நம்ம சொல்லுவோம் பிள்ளைகிட்ட. அது போலதான் அப்போ அந்த பாவம், அந்த குற்றம் என் மீது விழுகிறது. நான் மற்றவர் மீது அந்த குற்றத்தை சுமத்தி அந்த குற்றம் என்னை சார்ந்தது அல்ல. பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கை முறை என்னுடைய பாவத்திற்கு, குற்றத்திற்கு மற்றவர்களை குறை கூறுகிறேனே தவிர நான் ஒருபோதும் என்னுடைய பாவத்தையோ என்னுடைய குற்றத்தையோ ஏற்றுக்கொள்வதில்லை. ஆண்டவர் தெளிவா சொல்றார், நீ தெரிந்தோ அறியாமலோ கடவுளை கட்டளை மீறுகிறாய் என்றால் அது குற்ற பலியை செலுத்தாகி வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. அவர் நீ விதிக்கும் மதிப்பிற்கேற்ப ஒரு பழுதற்ற
ஒரு ஆட்டுக்கிடாயை ஆட்டு மதந்து பிடித்து அதை குற்றப்பழி நீக்கும் பலியாக குருவிடம் கொண்டு வருவார். குரு அவருக்கென கரை நீக்கம் செய்வார். இந்த பாவ சங்கீதம் செய்யறோம் இல்லையா? பாவ சங்கீதம் செய்யறோம் இல்லையா? பாவம் போக்கும் பலி, நம்ம பாவத்தை ஒப்புரவு அருட்சாதனம். இந்த ஒப்புரவு அருட்சாதனம் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்கிறோம். முதல் சனிக்கிழமை வரும்போது எல்லோருமே இந்த பாவ அறிக்கையிட்டு அதன் வழியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு குருவிடம் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு அந்த கட்டளை கொடுத்திருக்கிறார். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 23ஆவது இறைவார்த்தையில அந்த சீடர்களிடம் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவர்கள் மீது பரிசுத்த ஆவியை ஊதி, யாருடைய பாவங்கள் நீங்கள் மன்னிப்பீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்களை மன்னிக்காமல் விடுகிறீர்களோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாது. தெளிவாக ஆண்டவர் தன் சீடர்களுக்கு கொடுத்த அந்த கட்டளை, அந்த ஆசீர்வாதம். அதனாலதான் நாம பாவத்தை குருக்களிடம் அறிக்கையிடும் பொழுது அந்த குருவானவர் அந்த பாவத்தை மன்னிக்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கும்போது முதல் கனிகளை பலி செலுத்துவது, விளைச்சலின் முதல் கனி. விடுதலை பயணம் 23ஆம் அதிகாரம் 19ஆவது இறைவார்த்தையில ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்வார், நீங்க நான் காண்பிக்கும் நாட்டுக்கு சென்ற பிறகு அங்கு விளைச்சலில் முதல் கனிகளை கொடுக்க வேண்டும், பலி செலுத்த வேண்டும், பலியாக கொடுக்க வேண்டும். வாசிங்க விடுதலை பயணம் 23ஆம் அதிகாரம் 19ஆவது இறை வார்த்தை. உன் நிலத்தின் முதற் கனிகளில் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்திற்கு கொண்டு வருவாய். பாருங்க, உன்னுடைய முதற் கனிகளை கடவுளுக்கு கொண்டு வந்து காணிக்கையாக பலியாக செலுத்த வேண்டும். அப்போ முதற் கனிகளை பலியாக கொடுக்கிற பழக்கம் இஸ்ராயல் மக்களிடையே இருந்தது. லேவியர் புத்தகம் 23:10-11. லேவியர் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10-11 இறை வார்த்தைகள் வாசிங்க. இஸ்ராயல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது, எத்தகைய வேலை ஆண்டவருக்கு பலியாக செலுத்த வேண்டும். அப்போ அங்கே கொடுக்கப்படுகிற வார்த்தை நீங்கள் வாசிங்க அப்படின்னா, நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கடவுளுக்கு காணிக்கையாக பலியாக செலுத்த வேண்டும். அந்த அறுவடை பெருவிழாவில் நீங்கள் அதை வாசிப்பீங்க. அந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம். பலிகளை, அறுவடை முதற்கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். அறுவடை முதற்கனிகள் 23 தானே, 23:10-11 வாசிங்க. நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும் போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார். அப்ப பாருங்க, விளைச்சலை குருவிடம் கொடுக்க வேண்டும். அந்த குருவானவர் அதை கடவுளுக்கு படையலாக, அது பலியாக செலுத்துவார். இப்போ இது போல பல பலிகளை பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கடந்து செல்லும் போது ஒரே ஒரு பலிதான். அந்த ஒரே ஒரு பலி யாரு? இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் பல பலிகள் இருக்கலாம். எரி பலிகள் இருக்கலாம், தானிய பலிகள் இருக்கலாம், பாவ பலி இருக்கலாம், குற்ற பலி இருக்கலாம், முதற்கனிகள் பலி செலுத்துவதாக இருக்கலாம். இப்படி பல பலிகள் இருக்கலாம். மனித பலி கூட இருக்கிறது. ஆனால் கடவுள் அதை விரும்புவதில்லை. ஒரு சில இடங்களில் மனித பலியை ஆண்டவர் விரும்புவாரா? இல்லை. உதாரணத்துக்கு நீங்க வாசிக்கணும்னா தொடக்க நூல் 22ஆம் அதிகாரத்தில் 1-14 இறை வார்த்தைகள். ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியிட செலுத்த போகிறார். ஆண்டவர் அவன் மகன் ஈசாக்கை பலி செலுத்த விரும்பவில்லை. அது உங்களுக்கு தெரியும். அப்போ பல பலிகள் இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாடு கடந்து போகும்போது ஒரே ஒரு பலி. அந்த ஒரே ஒரு பலி யாரு? இயேசு கிறிஸ்து. எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை. ஒரே ஒரு பலி. இது எந்த பலியும் தேவையில்லை, ஒரே ஒரு பலி. எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை. அவர் பலியாக படைத்த இரத்தம், வெள்ளாட்டு கிடாய்கள், கன்று குட்டிகள் ஆகிய இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை
தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் எப்படி ஒவ்வொரு பலியும் கடவுளுக்கு உகந்த பலியாக இருந்ததோ அதே போல இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளுக்கு தன்னை உகந்த தூய பலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்வு தந்தைக்கு மகிழ்வை கொடுப்பதாக இருந்தது. எவ்வாறு எரிபலிகளை செலுத்தும் போது, அந்த நறுமண பலிகளை செலுத்தும் போது கடவுளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது, நிறைவை கொடுத்தது என்று வாசிக்கிறோமோ, அதே போல இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தன் உயிரையை தன்னையே கொடுத்த அந்த பலி கடவுளுக்கு உகந்த பலியாக இருந்தது. அவருடைய தன் பணி வாழ்வை தொடங்குவதிலிருந்து அவர் தன் வாழ்வின் இறுதி வரை ஆண்டவருக்கு உகந்த, தந்தையினுடைய விருப்பத்திற்கு ஏற்ற உகந்த பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். மார்க் நற்செய்தியில 1ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை, அவருடைய பொது வாழ்வை தொடங்கும் பொழுது இந்த வார்த்தைகளை தந்தையாம் கடவுள் சொல்கிறார், மகிழ்ச்சி அடைகிறார். நீங்களும் நானும் கொடுக்கிற பலி கடவுளுக்கு உகந்த பலியாக இருக்க வேண்டும், தூய பலியாக இருக்க வேண்டும், கடவுளுக்கு நிறைவை கொடுக்கிற பலியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து தந்தையாம் கடவுள் இது பெருமை பாராட்டுகிறார், மகிழ்ச்சி அடைந்தார். எப்படி மகிழ்ச்சி அடைந்தார்? மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 11வது வார்த்தையில வாசிக்கும் பொழுது, என் அன்பான மகன் நீயே, உன்னை குறித்து பூரிப்படைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பலி, அவருடைய வாழ்வை, அவர் பொது வாழ்வை தொடக்கும் போதே தந்தையாம் கடவுள் அவருடைய வாழ்வை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார். இதுதான் என் மகன் அல்லவா, நீ என் மகன் அல்லவா, ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார். அவருடைய பணிவாழ்வை தொடர்ந்து செய்யும் பொழுது அதே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 5வது வார்த்தையில வாசிக்கும் பொழுது இதே பூரிப்படைகிறேன் அந்த மகிழ்ச்சியை தந்தையாம் கடவுள் வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 5வது வார்த்தையை வாசிங்க. அவர் சொல்ற வார்த்தை, என் அன்பார்ந்த மகன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள். இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் குறித்து நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள். எப்படி தன்னை உகந்த பலியாக, கடவுளுக்கு உகந்த பலியாக, தூய பலியாக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். அடுத்த சிந்தனை, அந்த பழைய ஏற்பாட்டு பலிகளை பார்த்தோம். அடுத்ததாக இயேசுவே தன்னை ஒரு சிறந்த கடவுளுக்கு, தந்தையாம் கடவுளுக்கு உகந்த தூய பலியாக தன்னை எப்படி ஒப்படை கொடுத்தார் என்று சிந்திக்கும் பொழுது முதல் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன் தந்தையின் திருவுளத்தையே தன்னுடைய வாழ்வாக, தன்னுடைய உணவாக கொண்டிருந்தார். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 34வது வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு. தன் வாழ்நாளில் எப்பொழுதுமே தந்தையின் திருவுளம் என்ன, இது தந்தைக்கு விருப்பமானதா, என் தந்தைக்கு இது பிடித்தமானதா, எல்லா காரியங்களும் எல்லா நேரங்களிலும் அவர் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதை கண்ணும் கருத்துமாக இருந்தார். அது மட்டும் இல்ல, கெத்செமனே தோட்டத்தில் லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 42வது வார்த்தையில வாசிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன, இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என்னுடைய விருப்பப்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். அப்போ எப்படி தன்னை தகுந்த பலியாக இயேசு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா, தந்தையின் திருவுளத்தை அறிந்து செயல்பட்டார், அதே உணவாக கொண்டிருந்தார். தன் துன்பம் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும், இந்த சிலுவை மரணத்தை தழுவ வேண்டும் என்றாலும், பாடுகளை ஏற்க வேண்டும் என்றாலும், தன்னுடைய விருப்பத்தை முன்னிலைப்படுத்தாமல் தந்தையின் திருவுளத்தை முன்னிலைப்படுத்தி வாழ்ந்தார். இது எப்படி வாழ முடிந்தது? தன் தந்தையோடு இணைந்திருந்தார். தன் தந்தையோடு எப்படி இணைந்திருந்தார்? ஜெபத்தில் இணைந்திருந்தார். ஒவ்வொரு நாளுமே காலை வேளையில ஜெபித்து, இது உமக்கு விருப்பமா, இந்த நாளை நான் எப்படி வாழ வேண்டும், இந்த நாளை நான் எப்படி பயனுள்ளதாக மாற்ற வேண்டும், நான் என்ன பணியை செய்ய வேண்டும், நான் எங்கு நற்செய்தியை போதிக்க வேண்டும், யாருக்கு சுகமளிக்க வேண்டும், யாருக்கு விடுதலை தர வேண்டும் என்பதை தந்தையின் திருவுளத்தை அறிந்தார். இரவு உறங்க செல்வதற்கு முன்பாக தன் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி இருக்கிறேனா,
அல்லது என்னுடைய விருப்பத்தின்படி செயல்பட்டு இருக்கிறேனா? தூங்க செல்வதற்கு முன்பாக தன் தந்தை இடத்தில் ஜெபித்தார். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தையில் வாசிக்கும் பொழுது இரவு முழுவதுமாய் ஜெபித்தார். நீங்க எப்படி இந்த இரவு ஜெபத்திற்கு வந்திருக்கீங்களோ, இந்த புதிய ஆண்டு தொடங்கி இருக்கிற நாம் இந்த புதிய ஆண்டில ஆண்டவருடைய சித்தம் எப்படியாக இருக்க போகிறது, ஆண்டவருடைய திருவுளம் எப்படியாக என்னை வழிநடத்த போகிறது, என்னுடைய விருப்பங்கள் என்னுடைய ஆசைகள் இதை செய்ய போறோம் அதை செய்ய போறல, கடவுளுக்கு உகந்ததை, கடவுள் விரும்புவதை, கடவுளுடைய உள்ளத்து விருப்பங்களை நான் செய்ய வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து அதை செய்தார். தந்தையம் கடவுள் சும்மா சொல்லிடலங்க. எப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய விருப்பங்களையும் உங்கள் ஆசைகளையும் அவங்க அந்த வாழ்க்கையில் கிடைக்கும் போது, நீங்கள் விரும்புகிறபடி உங்கள் பிள்ளைகள் செயல்படும் போது, நீங்கள் விரும்பும்படி உங்கள் பிள்ளைகள் நடக்கும் பொழுது, என் மகன் நான் சொல்வதை கேட்குறான், என் மகள் நான் சொல்வதை செய்கிறார், எவ்வளோ சந்தோஷம், என் மகன் என் மகள் என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் அல்லவா? அதே போலதான் தந்தையம் கடவுளும் இயேசுவினுடைய வாழ்வில் அதே பூரிப்பு, அதே மகிழ்ச்சி. அப்போ எதற்கு முதலாவதாக விருப்பத்தை முன்னிலைப்படுத்தினார். இரண்டாவதாக எப்படி இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு, தந்தையாம் கடவுளுக்கு தன்னை உகந்த பலியாக ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை வாசிங்க. எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையில வாசிக்கும் போது, ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, எல்லா விதத்திலும் மனிதரை போல வாழ்ந்தவர், எல்லா விதத்திலும் நீங்களும் நானும் சோதிக்கப்படுவதை போல சோதிக்கப்பட்டவர், அவருக்கும் பாவ சோதனை வந்தது. லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தையில் நீங்க வாசிங்க அப்படின்னா, பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது. எல்லோரும் வாழ்க்கையிலும் அந்த பாவ சோதனை வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நான் தப்பிச்சிட்டேன் ஃபாதர், இந்த ஒரு சோதனை வந்துச்சு, அந்த நேரத்தில் நான் தப்பிச்சிட்டேன், இன்னைக்கு நீ தப்பிக்கலாம், ஆனால் நாளைக்கு அந்த சோதனை வரும். பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது, தெளிவாக சொல்லப்படுகிறது. அதை சொல்லியாச்சு, அதில் தான் வரும் 17:1. பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த பாவ சோதனை வரும்போது என்னை நான் எவ்வாறு காத்துக்கொள்கிறேன்? பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது யோசேப்புடைய வாழ்க்கையில் தெரியும், பாவ சோதனை வருகிறது. போர்த்திபான் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த பெண்மணி அழைக்கிறார். பாவ சோதனை யாருமே இல்லை, யாருக்கும் தெரியாது, பயன்படுத்திக் கொள்ளலாம், வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம், இந்த எண்ணம் நமக்கு வருகிறது. யாருக்கும் தெரியாது, எந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்திக்கலாம், யாரும் அறிய போவதில்லை என்ற எண்ணம் வரும் பொழுது பாவத்தில் விழுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவ சோதனை வந்தது, சோதிக்கப்பட்டார், எனினும் பாவம் செய்யாதவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதே போல நாமும் காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக எவ்வாறு இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளுக்கு தகுந்த பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சிந்திக்கும் பொழுது, அவர் அன்போடு சேவை செய்தார். மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 45வது இறைவார்த்தையில வாசிக்கும் பொழுது அவருடைய பணி எப்படிப்பட்ட பணியாக இருந்தது என்பதை தெள்ள தெளிவாக வாசிக்க கேட்கிறோம். 10:45. ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருடைய பணி வாழ்வு, எனக்கு பணி செய்யுங்கள் அல்ல, மற்றவர்களுக்கு பணி செய்வது, இதுதான் கடவுளுக்கு உகந்த பலி. மற்றவருக்காக நேரத்தை கொடுப்பது, மற்றவருக்காக வாழ்க்கை கொடுப்பது, ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி கணவனுக்காக பிள்ளைகளுக்காக வாழ்க்கை கொடுப்பது, ஒரு கணவன் தன் மனைவிக்காக பிள்ளைகளுக்காக வாழ்வை கொடுப்பது, இதுதான் கடவுளுக்கு உகந்த பலி. பொறுப்போடு செயல்படுவது, இது கடவுளுக்கு உகந்த பலி. அதே போல இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லா நேரமும் எல்லா வேளையும் அவர் தன் வாழ்வை மற்றவருக்காக செயல்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். அடுத்ததாக எவ்வாறு இயேசு தன்னை உகந்த பலியாக மாற்றிக்கொண்டார் என்றால், மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 35வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், மன்னிப்பின் வழியாகவும் தாழ்மையின் வழியாகவும் தாழ்ச்சியின் வழியாகவும் தன்னை உகந்த பலியாக ஏற்றுக்கொண்டார்.
மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 35வது இறைவார்த்தை. உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் உலகில் உள்ள என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் பார்க்கும்போது சிலுவை இல்லை. லூக்கா நற்செய்தி 23:34 சொல்கிறது, தந்தை இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார். தனக்கு எதிராக, தன்னை சிலுவையில் அறிந்தவர்களுக்கு எதிராக, தன் மீது குற்றத்தை சுமத்தியவர்களுக்கு எதிராக, பாவத்தை செய்தவர்களுக்கு எதிராக அவர் முணுமுணுக்கவில்லை. மாறாக தந்தையிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, தந்தையை இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள். அந்த மன்னிப்பின் வழியாக தன்னை உகந்த பலியாக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். இறுதியாக இயேசு கிறிஸ்து எவ்வாறு தன்னை உகந்த பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது, தன்னை முழுமையாக திருவுளத்தை அறிந்து கொள்ள தந்தையோடு இருந்து ஜெபித்து தந்தையின் சித்தத்தை அறிந்து செயல்பட்டதினால். மார்க்கு நற்செய்தி 1:35 வாசிப்பது போல விடியற் காலையில் எழுந்து தந்தையின் திருவுளத்தை அறிந்து ஜெபித்து அந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். எவ்வளவு அவர் நேரம் தொடர்ந்து பணி செய்து கொண்டதே இருந்தது. எங்க பார்த்தாலும் பணிக்காக ஓடிக்கொண்டே இருந்தார். பல நோயாளிகள் வந்தார்கள், அவருடைய வார்த்தை கேட்க ஓடி வந்தார்கள். அவர் குணப்படுத்துவாரா என்று ஓடி வந்தார்கள். காலை வேளையில் வந்தார்கள், மாலை வேளையில் வந்தார்கள். அவர் பரபரப்பாக தான் இருந்தார். நம்ம சொல்றோம் இல்லையா, பிஸியா இருக்கிறோம். அவரும் பிஸியா தான் இருந்தார். இன்னைக்கு இந்த நாட்களில் நம்ம வாழ்ற வாழ்க்கையை விட அன்னைக்கு அவருடைய பணி வாழ்வு இன்னும் பிஸியாக தான் இருந்துச்சு. ஆனாலும் நேரத்தை தன் தந்தையிடம் ஜெபிப்பதை, தன் தந்தையோடு செலவிடுவதில் அவர் நேரத்தை கண்டுபிடித்தார், கடைபிடித்தார், கொடுத்தார். அதே போலதான் நாமும் ஒவ்வொரு நாளுமே நம்ம வாழ்க்கையில பரபரப்பா தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா கடவுளுக்கு உகந்த நேரத்தை கடவுளுக்கென்று ஒதுக்கி வைக்கிறோமா? கடவுளுக்கென்று நேரத்தை செலவிடுகிறோமா? குடும்பத்திற்கென்று நேரத்தை செலவிடுகிறோமா? இது இயேசு கிறிஸ்து தன்னை உகந்த பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்ப நாம இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். திரும்ப வாசிப்போம். ரோமியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை. நாமும் எப்படி கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கடவுளுக்கு உகந்த தூய பலியாக உங்களை படையுங்கள். அப்ப நம்ம எப்படி நம்ம கடவுளுக்கு உகந்த பலியாக ஒப்பு கொடுக்க முடியும்? நம்மை நாம் எவ்வாறு கடவுளுக்கு உகந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க முடியும்? குடும்பத்தில் எப்படி ஒப்பு கொடுக்கலாம்? குடும்பத்தில் நம்ம எப்படி கொடுக்கலாம்? கோபம். பிரியமானவர்களே, நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனைக்கு காரணம் குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாருக்கும் தான் கோபம் வரும். ஆனா இந்த கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தை நம்ம எப்படி கையாளுகிறோம்? அன்போடு அதை நாம் அணுகுகிறோமா அல்லது கோபத்தோடு உறவுகளை சிதைக்கிறோமா? இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை, நம் குடும்பத்தில் நாம் எப்படி கடவுளுக்கு உகந்த பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க முடியும் என்றால், வெறும் பாடல்களை பாடிக்கொண்டு ஜபங்களை ஜெபித்துக் கொண்டு மட்டும் வாழ்ந்து விடுவதல்ல. மாறாக வாழ்க்கை முறையோடு நம்முடைய அந்த பலியானது செல்ல வேண்டும். நாம் வாழ்கிற வாழ்க்கையோடு அது தொடர்பு இருக்க வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை வாசிங்க. மிகுந்த தாழ்மையோடும் சாந்தத்தோடும் பொறுமையோடும் இருங்கள். உங்க குடும்ப வாழ்க்கையில இதை நீங்க கடைபிடிக்கிறீங்கன்னா இது கடவுளுக்கு உகந்த பலி. நான் ஜபம் செய்து விட்டு மட்டும் போயிட்டு நான் வாழ்ற வாழ்க்கையில அதை பிரதிபலிக்கவில்லை என்றால் நீங்களும் நானும் கடவுளுக்கு உகந்த பலியை ஏற்படுத்தவில்லை. வெறும் ஜெபிப்பது மட்டும், பாடலை பாடுவது மட்டும் என்னுடைய ஜப வாழ்வு அடங்கிவிட்டதல்ல. வாழ்க்கையோடு கூடியது ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்பது அதுதான். கிறிஸ்தவ வழிமுறை என்பது அதுதான். வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டும். உன்னுடைய ஜபங்களும் என்னுடைய ஜபங்களும் நம் வாழ்கிற வாழ்க்கையில செயல்களில வெளிப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நான் கடவுளுக்கு உகந்த பலியாக எப்படி வாழ முடியும் என்றால், என்னுடைய நேர்மைத்தனம், உண்மைத்தனம், வேலை செய்கிற இடங்களில் நான் எடுக்கிற காரியங்களை எந்த அளவுக்கு உண்மை உள்ளவனாக வாழ முடியும், எந்த அளவுக்கு நான் மிகுந்த பொறுப்புள்ளவனாக வாழ முடியும், அதை வைத்து நான் என்னுடைய உகந்த பலியாக, உயிருள்ள பலியாக மாற முடியும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தை வாசிங்க.
நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்யுங்கள். அதான் முக்கியமானது. செய்கிற எல்லா வேலையும் ஆண்டவருக்காக செய்யுங்க. என்ன பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்யாதீர்கள். உங்களுடைய கடமை என்னவோ, உங்களுடைய வேலை என்னவோ, உங்கள் பொறுப்பு என்னவோ, பாராட்டின அவனுக்கு தான் பாராட்டு கிடைக்குது, எனக்கு பாராட்டு கிடைக்கல, அதனால நான் என் வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டேன். அப்படி இல்லை. பாராட்டு பெறுகிறீர்களோ இல்லையோ கடவுளுக்காக செய்யுங்கள். யார் பார்க்கிறார்? உன்னுடைய பொறுப்புணர்வை, உன் கடமையை கடவுள் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதுதான் கடவுளுக்கு உகந்த பலியாக மாறுகிறது. மூன்றாவதாக, நான் எப்படி கடவுளுக்கு உகந்த பலியாக நான் கொடுக்க முடியும் என்று பார்க்கும்போது, பேசும் வார்த்தைகள். பேசும் வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்க வேண்டும்? மற்றவர்களை புண்படுத்தாத வார்த்தைகள். எபேசியர் 4 அதிகாரம் 29வது இறைவார்த்தை. எபேசியர் 4:29 இறைவார்த்தை. கெட்ட வார்த்தைகள் எதுவும் உங்கள் வாயில வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ப நல்ல வார்த்தையை பேசுங்கள். பிறர் வாழ்வை கொடுக்கிற வார்த்தையை பேசுங்கள். பிறரை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுங்கள். பிறர் வாழ்க்கையை கெடுக்கிற வார்த்தைகளோ, புரணி பேசுவதோ, பிறர் வாழ்வை கெடுப்பதோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் அல்ல. நல்ல எண்ணங்கள், நல்ல வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தைகள் பிறருக்கு வாழ்வு கொடுப்பதாக வாழ வேண்டும். அதுதான் கடவுள் விரும்புவது. அதுதான் கடவுளுடைய அந்த உகந்த பலி. எப்படி? நான் என்னுடைய வார்த்தைகள் வழியாக பிறருக்கு வாழ்வு கொடுக்க முடியும். என்னுடைய வார்த்தைகள் பிறரை உற்சாகப்படுத்தவும், என்னுடைய வார்த்தைகள் பிறரை பின்படுத்தாமல் இருக்கும்போது அது கடவுளுக்கு உகந்த பலியாக மாறுகிறது. அடுத்ததாக, எவ்வாறு நான் கடவுளுக்கு உகந்த பலியாக என்னை ஒப்புக் கொடுக்க முடியும்? இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு உகந்த பலியாக மன்னிப்பை வெளிப்படுத்தியது போல நானும் அந்த மன்னிப்பை வெளிப்படுத்தி அதன் வழியாக நான் கடவுளுக்கு உகந்த பலியாக மாற முடியும். அதை நம்ம வாசிக்க கேட்டோம். மத்தேயு நற்செய்தி 18 அதிகாரம் 35வது இறைவார்த்தை. இந்த 18 அதிகாரம் 35வது இறைவார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது. நீங்கள் மன்னியுங்கள், மன்னியுங்கள். குடும்பத்தில் மன்னியுங்கள். கணவன் மனைவி மன்னியுங்கள். சில வேளைகளில் நம்ம கணவரோ நம்ம மனைவியோ நம்மளை பார்த்து சொல்வாங்க, நீங்கள் எதுக்குங்க கோயிலுக்கு போகிறீங்க? நமக்கு கோபம் வரும். அந்த வார்த்தையை சொன்னால் கோபம் வரும். எதுக்கு? நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, ஜெபிக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் மன்னிக்கவே மாட்டேன்றீங்களே. அவங்க சொல்லும் போது நமக்கு கோபம் வருது. என்ன சொல்கிறாங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது தெளிவு புரியும். நான் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறேன், ஜெபிக்கிறேன், ஆண்டவரை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். என்னிடம் மன்னிப்பில்லை என்றால், நான் மன்னிக்கவில்லை என்றால், என் குடும்பத்தில் இருக்க மனைவியை மன்னிக்கவில்லை என்றால், என் கணவனை மன்னிக்கவில்லை என்றால், என் பிள்ளைகளை மன்னிக்கவில்லை என்றால், இன்னும் நான் கடவுளுக்கு உகந்த பலியாக என்னை நான் மாற்றிக்கொள்ளவில்லை. அடுத்ததாக, நான் எப்படி என்னை கடவுளுக்கு உகந்ததாக மாற்றிக்கொள்ள முடியும் என்றால், கடவுளுக்காக என்னுடைய நேரத்தையும் கடவுளுக்காக என்னுடைய எல்லா உழைப்பையும் பயன்படுத்தும் பொழுது நான் கடவுளுக்கு உகந்த பலியாக மாற்றிக்கொள்ள முடியும். எபேசியர் 5 அதிகாரம் 16வது இறைவார்த்தை. எபேசியர் 5:16 வாசிங்க. ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள். உங்க நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள். கடவுளுக்கு உகந்த விதத்தில் உங்கள் நேரத்தை பயன்படுத்துங்கள். கடவுளிடத்தில் ஜெபிப்பதிலும் ஆராதிப்பதிலும் உங்கள் நேரத்தை பயன்படுத்துங்கள். அப்போ நான் எப்படி உகந்த பலியாக என்னை மாற்றிக்கொள்ள முடியும் என்றால், கடவுளுக்காக என் நேரத்தை செலவிடும் போது. இறுதியாக மார்க்கு நற்செய்தி 7 அதிகாரம் 22வது இறைவார்த்தையில் வாசிக்கும் பொழுது, எது ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும், எது ஒரு எண்ணங்களை மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. மார்க்கு நற்செய்தி 7 அதிகாரம் 22வது வார்த்தை. ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்து பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. அடுத்தது இறுதியான, தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து
மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. அப்போ நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய எண்ணங்கள் தான், நம்முடைய சிந்தனைகள் தான் நம்முடைய சொல்லாக மாறுகிறது. நம்முடைய சொல் தான் நம்முடைய குணமாக மாறுகிறது. நம்முடைய குணம்தான் நம்முடைய வாழ்க்கையாக மாறுகிறது. அதனால புதிய வருடத்தில் தொடங்கி இருக்கிற நாம இந்த புதிய வருடத்தில் கடவுளுக்கு உகந்த பலியாக, தூய பலியாக என்னை நான் எப்படி ஒப்பு கொடுக்க முடியும் என்றால், என்னுடைய சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக மாற வேண்டும். என்னுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக மாற வேண்டும். ஒவ்வொரு முறையும் நான் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துங்க, என் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துங்க, இந்த ஜெபத்தை அன்றாடம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய எண்ணங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. இந்த எண்ணங்கள் நல்லா இருந்தாதான் என்னுடைய சொல் நல்லதாக மாறும். என்னுடைய எண்ணங்கள் கெட்டதாக இருந்தால் என்னுடைய சொல் கெட்டதாக இருக்க வேண்டும். என்னுடைய எண்ணங்கள் தூயதாக இருக்கும் பொழுது என்னுடைய சொல்லும் பரிசுத்தமானதாய் வெளிப்படும். என்னுடைய சொல் பரிசுத்தமாக வெளிப்படும் போது என்னுடைய குணம் பரிசுத்தமாய் இருக்கும். என்னுடைய குணம் பரிசுத்தமாக இருக்கும்போது என்னுடைய செயல்பாடுகள் பரிசுத்தமாய் இருக்கும். இதைதான் கடவுளுக்கு உகந்த பலியாக என்னை நான் ஒப்புக் கொடுக்க முடியும். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, புதிய வருடத்தை தொடங்கி இருக்கிற நாம் இந்த சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம்.